ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுல ஆர்வமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நேரமும் இல்லை எங்கேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் முழுக்க டயட்டை மட்டும் சார்ந்திருக்கு. ஸோ நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு 90 kgக்கு அபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல், ஒர்க் அவுட்டும் பண்ணாமல், யோகாவும் பண்ணாமல் ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு கம்பல்சரி நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். ஆனால் 90 kgக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் அவசியம். ஏன்னா உங்கள் பிஎம்ஆரை பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ பிஎம்ஆர்ன்றது நீங்கள் எடுக்கிற கேலரி. ஒரு நாளைக்கு 2000 கேலரி எடுக்கிறீங்கன்னா அதை 900 கேலரியாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ 1100 கேலரியை பர்ன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் வெயிட் லாஸ் கம்பல்சரி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் 1200லேருந்து 1500 கேலரி இன்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க பர் டேக்கு, அதை 1000 கேலரியாக பண்ணுறீங்க பர் டேனா 400 கேலரி தான் பர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுடைய வெயிட் லாஸில் ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 400 கேலரி தான் டெய்லி பேஸில் கம்மி பண்ணுறன்ற போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் இருக்கும். ஸோ என்னடா வெயிட்டே குறையல அப்படின்ற டிப்ரெஷனும் வரும். ஸோ பிஎம்ஆர் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காட்டும், வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு கம்மியாக காட்டும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் நிறைய டயட் பிளான் பற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வெயிட் லாஸில் பெஸ்ட்டாக எப்படி ப்ராசஸ் பண்ணணும் என்னோடய சேனலை பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் 90 kgக்கு அபோவ் இருக்கீங்கன்னா ஒன்லி கேலரியை மட்டும் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் நடக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல வாட்டர் இன்டேக் ஹையாக பண்ணணும். ஸோ நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணாவே பாதி வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். ஃபார்முலாவில் 3 ஸ்கூப், ஸோ ப்ரோட்டீனில் 2 ஸ்கூப், ஷேக் மெட்டில் 2 ஸ்கூப். இது மட்டும் இல்லை, நைட்டுக்கு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இதில் 1 ஸ்கூப். ஸோ மொத்தமாக 7 ஸ்கூப் ஆட் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் ஷேக்கை நீங்கள் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஷேக்மெண்ட் அவாய்ட் பண்ணுறீங்க. ப்ரோட்டீனில் கம்பல்சரி நீங்கள் 2 ஸ்கூப் போடணும். நைட்டு ஷேக்குக்கு ஆக்டிவ் ஃபைபர் 1 ஸ்கூப் போடணும். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்கள் கட் ஹெல்த்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். டயர்னஸே இல்லாமல் ஹோல் டே உங்களை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க ப்ரோட்டீன் ஷேக் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மதிய சாப்பாடு டெய்லி ஒரு வெரைட்டியாக எடுத்துக்குங்க. ஒரே மாதிரியான டயட் பிளான் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி பேஸில் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணோம் அப்படி தெரிஞ்சுக்கினாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் வெயிட் லாஸ்க்கு. ஸோ இது மட்டும் இல்லை, டெய்லி நீங்கள் என்னென்ன வெஜிடபிள் இன்டேக் பண்ணணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு எது பெஸ்ட்டானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் வியூவர்ஸ்.